வீரசுந்தரவல்லி ரொம்ப கஷ்டத்தை சொன்னாங்க. உண்மையை தமிழ்நாட்டு ரொம்ப கஷ்டத்தில் தாங்க இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க, எல்லா என்சிஆர்பி ரிப்போர்ட்டையும் தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது அப்படின்னு முதல்ல பேசினாங்க. அடுத்து போலி ரிப்போர்ட்டை கொடுக்குதுன்னு ரெண்டாவது சொன்னாங்க. இது ரெண்டுமே முரண்பாடா இருக்கு. இல்ல இருங்க இருங்க, போலி ரிப்போர்ட்னு சொன்னீங்க. நீங்க இருங்க, அடுத்த முறை பேசும்போது சொல்லுங்க. இங்க ஒரு போராளி கூட்டம் ஒண்ணு இருக்குங்க. RSS அஜெண்டாக்களை பக்காவா அரங்கேற்றுவதற்கு ஒரு போராளி கூட்டம் இருக்கு. அமைதியா குறிச்சு வச்சுட்டு அடுத்து பேசுங்க. NCRP ரிப்போர்ட் படியே நானும் சொல்றேன். முதல்ல போக்சோ வழக்குல இருக்கிற மாநிலம் எது? அம்மா மாயாவதி இருக்காங்கல்ல, த லீடர், அவங்க ஆட்சியில இருந்த உத்தரப்பிரதேசம் தான் முதல்ல போக்சோல முதல்ல இடத்துக்கு செக் பண்ணுங்க. அப்புறம் கன்சிராம் இருந்தார்ல ஐயா, தலைவர், தலித்துகளினுடைய தலைவர், அவர் இருந்த பீகார்ல தான் ரெண்டாவது இடம். நீங்க போலியான ரிப்போர்ட்டை கொடுத்து ஒரு மாற்றத்தை செய்ய நினைக்கிற ஒரு அரசாங்கத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டு மாற்றத்தைவே செய்ய விடாம ஆக்கி தடுத்து ஒரு RSS உடைய அஜெண்டாவை கொண்டு வந்து நாங்க போராளிகள், நாங்க ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்கிறவங்க, நாங்க களத்துல நிக்கிற ஆட்கள், நேரடியாக அந்த இடத்துல போய் விசாரிக்கிற ஆட்கள். ஏதோ நாங்க நியூஸை பார்த்துட்டு நம்ம ஐயா எடப்பாடியார் மாதிரி பேசிட்டு இருக்கோம் இங்க ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறது முதல்ல கண்டிக்கத்தக்கது. ரெண்டாவது விஷயம் நான் சொல்றேங்க, தொடர்ந்து நிறைய சொன்னாங்க. நீங்க கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன மாற்று செஞ்சீங்க பாதுகாப்புக்கு, என்ன மாற்று செஞ்சீங்க? பஸ்ல போற பெண்களுக்கு அந்த பஸ்லயே CCTV கேமரா வச்சாங்க. ஏன் அப்படின்னா பஸ்ல பாதுகாப்பு வேணும். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, காவலன்னு ஒரு ஆப், நம்மளால என்னென்ன முடியுமோ முயன்றி தவறி கற்பதுதான் மனித குலத்தினுடைய விடுதலை. அப்படி முயன்று தவறி தான் இது பண்ணா சரியாகுமா இது பண்ணா சரியாகுமா அப்படின்னு ட்ரை பண்ணி காவலன் ஆப்பை கொண்டு வர்றாங்க. அந்த ஆப்பை ஷேக் பண்ணா கூட போதும்பா அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிக்கூடங்களில் நம் குழந்தைகளுக்கு தொடர் பயிற்சி 10/9/8 நீங்க கால் பண்ணி உடனடியா சொல்லலான பிறகுதான் பள்ளிக்கூடத்தில் நடந்த பாலியல் தாக்குதல்களை குழந்தைங்க உடனடியா கொண்டு போய் கம்ப்ளைண்டா சேர்க்கிற ஒரு இடத்துக்கு தமிழ்நாடு வந்துச்சு. அடுத்து 47 கோடி ரூபாய் ஒதுக்கி வீதி நாடக கலைஞர்களை வச்சு தெரு தெருவா பெண்கள் மீதான தாக்குதல்களை எல்லாம் நாடகமாக, வீதி நாடகமாக போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு இது. நான் ரொம்ப சிம்பிளாவே கேட்கிறேன், இங்க பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து 4 பெண்கள் தான் பேசணும்னு நியூஸ் 7 எப்படி முடிவெடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்களும் பேசணும், ஏன்னா ஆண்களும் பாதுகாப்பு இருக்கணும். இதுல ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க, ஒப்பீட்டளவில் தான் நீங்க கூட அந்த கேள்வி கேட்டீங்க. ஒப்பீட்டளவில் தான் ஒரு மாநிலத்துல தலித்துகள் மீதான அல்லது பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல்கள் பத்தி நம்ம பேச முடியும். இந்த பெண்கள் மீதான தாக்குதல் தலித் மக்களின் மீதான தாக்குதலா ரொம்ப சின்னதா நம்ம மாத்தி வச்சிருக்கிறோம். நான் ரொம்ப சிம்பிளாவே கேட்கிறேன், ரோட்ல போட்டு சட்டை இல்லாம ஒட்டி போட வச்சு சேவிங் ரேசரை வச்சு தலையை சிரைச்சாங்க. இதே உத்தரப்பிரதேசத்துல. ஏங்க நான் கம்பேரிட்டிவ் தாங்க பேசணும். நீங்க பேசும்போது நீங்க பேசும்போது நான் ஏன் குறுக்க வரேன்னா உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் தமிழ்நாடு நல்லா இருக்கு எப்படி சொல்லுவேன்? நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறேன் எப்படி சொல்லுவேன்? என் மார்க் அதிகமா இருக்கு, இன்னொருத்த மார்க் கம்மியா இருக்கு. கம்பேரிட்டிவ் தானங்க ஒரு மாநிலத்துல ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட்ஸ் எப்படி நீங்க வளர்ந்திருக்கு வளரலன்னு சொல்லுவீங்க? இவங்க பேசும்போது நாங்க என்ன இப்படி கை கட்டி உட்கார்ந்து என்ன காரணம் நினைக்கிறீங்க? இவங்க கருத்து போகட்டும். ஏங்க எந்த பெண்ணுக்கும் பேசலன்னு அர்த்தம். நீங்க 4 வருஷத்துல எந்த பெண்ணும் பேசாம மாடிக்கு வரீங்கன்னு அர்த்தம். ஒரே பதில் இல்ல உங்களுக்கு. ஏங்க பதில் கிட்ட மேடம் விஜய் எல்லாம் யார் பேசுறீங்க இப்போ? அவையே சேர்த்து சொல்றீங்க. இல்ல விஜய் இந்த டாபிக்ல கொண்டு வராதீங்க. நான் தெளிவா சொல்றேன், தலித் விஜயோட பாடுறாங்க இவங்க. ஒரே 41 பேர்ல 38 இல்ல அவங்க தலித்துகள் செத்தாங்க. இல்ல ப்ளீஸ் மதுரை மாநாட்டுல ஒரு தலித் பையன் வங்களைய கொலை பண்ணானே. ஒரே நிமிஷம், ஏன் நீங்க அவங்கள தனிப்பட்ட முறையில கொண்டு போறீங்க? அவங்க முறையில உங்களை சொல்றவங்க எல்லாம் நியூஸ் பார்த்துட்டு வராங்கன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கல. நான் பொதுவா பொதுவா சொல்றாங்க மேம். இவங்க தப்பா சொன்னாங்க. அவங்க சாந்தி தப்பா சொன்னாங்க. நீங்க உட்கார்ந்து மண்டையாட்டி கேட்டீங்க. சாந்தி தப்பா சொன்னாங்க. இல்ல நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். தமிழ்நாடு அங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. டாக்டரா நீங்க சொல்றீங்க அது பொண்ணு. இதுல ரொம்ப கிளியரா சொல்றதா இருந்தா பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்தியாவே மாறி இருக்கு. 2017 14 இருந்து இந்தியாவே அந்த சூழல்ல தான் இருக்கு.
அதுல நம்ம எப்படி நம்மள தகவமைச்சுக்கிறது? முதல் 7 மாநிலங்கள் குழந்தைகள் அபியூஸ் பண்றாங்க. தமிழ்நாடு எப்படி தகவமைத்திருக்கிறது? கம்பேரிட்டிவ் நான் சொல்லி முடிச்சேன். அதுக்கும் வருவேன். நேரம் குறைவு. இல்ல நான் டக்குன்னு முடிச்சுவேன். நான் ஒன்னும் வளவலன்னு பேசுற ஆள் கிடையாது. டக்குன்னு முடிச்சுவேன். 7 மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 பாஜக ஆள்றது. அங்க பேச ஆள் கிடையாது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாற்றத்திற்கு முயற்சி நடக்குது. ஒண்ணு இப்போ வந்து நீங்க சாதியானவ படுகொலைகள், அதுல பெண்கள் அதிகமா 80% பெண்கள் தான் படுகொலை. அதுக்கு எதிராக என்ன பண்ணிருக்காங்க? ஆணவ படுகொலைக்கான சிறப்பு சட்டத்திற்கான ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க. அதை எல்லா சட்டம் கொண்டு வந்துட்டாங்களா? கமிஷன் அமைச்சிருக்காங்க. அவங்க அதை எப்போ போன மாசம் அமைச்சாங்கல்ல. என்னங்க நீங்க 2020 நான் என்ன கேக்குறேன்னா 20 ஆண்டு கால கேள்வி அது. 20 ஆண்டு காலமாக களத்துல நின்று கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகளும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு இப்ப ஒரு விடிவு வந்திருக்கு. இப்ப அதை வச்சு அதன் மீது ஒரு விவாதத்தை நடத்தி எல்லாருக்கிட்டையும் வந்து அது சம்பந்தமா கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்டிவிஸ்டுங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்களும் அதை வரவேற்று எழுதி இருக்கிறாரு. அது சம்பந்தமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இல்ல அது முயற்சியை பாராட்டணும். நீங்க எல்லாத்தையுமே வேண்டானதுங்க. நீங்க 2016ல அடுத்து வந்துரும் இருங்க. 2016 நான் சட்டம் வரல, கமிஷன் அமைச்சிருக்காங்க. அதோட நிக்குது. அடுத்த சட்டம் தானே அது. ஒரு முன்னெடுப்பு தானே. நம்ம அப்படிதானே ஒவ்வொன்றையும் நகர்த்துறோம். அதை எப்படி நான் ஆய்வு பண்ணி தானே ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும். அதுக்கான முன்னெடுப்பு இப்ப எடுத்திருக்காங்க. உண்மையிலே அதை பாராட்டணும். பள்ளிக்கூடங்கள்ல சாதி பிரச்சனைகள் வருகிற போது நம்ம தோழர் சந்துரு அவர்களுடைய தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சு ஒரு அறிக்கை கொண்டு வந்தாங்க. அந்த அறிக்கையை இங்க இருக்கிற நம்ம ஐயா எடப்பாடி தொடங்கி அத்தனை பேரும் என்ன இப்படி நீங்க இந்த அறிக்கை மூலமா என்ன சொல்ல வர்றீங்க, சாதி வேற்றுமை அதிகரிக்கிறீங்க இதுன்னு பேசி அந்த அறிக்கையை கிடப்புல போட வச்சாரு எடப்பாடியார். இன்னைக்கு 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை தமிழ்நாட்டின் மீது கட்டமைக்க நினைக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல அமைதியான ஊரு அப்படின்னு சொல்லிடுச்சு. இன்னும் சொல்ல போனா சந்திரோடைய அறிக்கையை கிடப்புல போட்டாங்க. அதை எடுத்து சட்டமா மாத்தினாங்களா? அதை மாத்தணும். அததான் இப்ப நாங்க கோரிக்கையா வச்சிருக்கிறோம். அந்த வேலை நடந்துட்டு இந்த அரசு என்ன சட்டம் கொண்டு வந்துன்னு கேக்குறேன். கமிஷன் அறிக்கை எடப்பாடி போட்டாரு, அது திமுகவும் போட்டிருக்குன்னு சொல்லுங்க. ஒண்ணு சொல்லவா? 2016ல இருந்து 2021 வரைக்கும் ஒரு ஆட்சி நடந்தது இல்ல? அந்த ஆட்சியில பொள்ளாச்சியில 300 பேர் ரேப் பண்ணப்பட்டாங்கல்ல. அந்த ஆட்சியில அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரை 3 வருஷம் காப்பாத்தி வச்சிருந்தாருல. சிபிஐ வந்துதானே அவருக்கு தண்டனையே கொடுத்தாங்க. குறைந்தபட்சம் எம்எல்ஏ அதுதான் நீங்க இதுவரை ஒரு நீங்க பேசுறீங்க. நீங்க கடந்த ஆட்சியோ மற்ற மாநிலங்களே சொல்லாமல் நீங்க எப்படி அதிகரிச்சுன்னு சொன்னீங்க. நான் என்ன கேக்குறேன்னா கம்மியா இருந்துச்சுங்க, இப்ப அதிகமாயிடுச்சு. என்ன சட்டம் ஏற்றி இருக்காங்கன்னா கமிஷன் இருக்கு, கமிஷன் போட்டாங்க, கிடப்புல இருக்குங்கறீங்க. என்ன சட்டம் ஒரு சட்டமாவது ஏற்றி இருக்கிறார்களா அப்படிங்கறத ரெண்டு சட்டத்தை இங்க போன ஜனவரி மாசம் நம்ம சட்டமன்றத்திலேயே பெண்களின் பாதுகாப்புக்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. போன ஜனவரி 5ஆம் தேதி. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பெண்களை பின்தொடர்ந்தா 5 ஆண்டுகள் தண்டனை. பின்தொடர்ந்தாலே பெண்கள் மீது திரும்ப திரும்ப வாட்ஸ்அப்லயோ அல்லது இந்த இருக்கிற கணினி போன்ற ஊடகங்கள்லயோ அவங்களுக்கு செய்தி அனுப்புனா அது கம்ப்ளைண்ட் செய்யப்படும் போது அதன் மீதான தண்டனையாக 5 ஆண்டுகள் 2 லட்சம் ரூபாய் அபராதம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க ஆசிட் அடிக்கிறதுக்கு ஆயுள் தண்டனை. அதே போல கேங் ரேப் ஆயுள் தண்டனை. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல இது பண்ணிருக்கிறாங்க. நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாற்றத்தை ஒரு அரசு மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறோம். இங்க நீதி நிர்வாகம் மாற்றத்திற்கு துணை நிற்கணும், குடும்பங்கள் மாற்றத்திற்கு துணை நிற்கணும், சமூக மாற்றத்திற்கு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் முக்கியமான இடத்தை சொல்றேன். 4 நிறுவனங்கள் சேர்ந்துதான் இந்த மாற்றத்தை செய்ய முடியும்னா அரசு பக்கம் எல்லா பாலையும் நாங்க தள்ளி விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு இங்க ஒரு 98% சார்ஜ் ஷீட் சட்டம் ஏற்றிட்டாங்க, வழக்குகள் போட்டாங்க. 98% சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலையே, எப்படி தண்டனை வாங்கி கொடுப்பீங்க? யார் சொன்னா? இல்ல நான் யார் சொன்னா? கதிர் சொன்னாரா? சரி, நீங்க எத்தனை சதவீதம் சார்ஜ் ஷீட் போட்டுருக்காங்க உங்களுக்கு தெரிந்த டாக்குமெண்ட் சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் கேக்குறேங்க. எத்தனை சதவீதம்? 98% நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் 90% போட்டாச்சுன்னு சொல்றேன். நீங்க டாக்குமெண்ட் எடுங்களே. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மேடம் சுந்தரவல்லி மேடம் பதில் சொல்றது கோபாலகிருஷ்ணனுக்காக அல்ல, மக்கள்கிட்ட சொல்றீங்க. இந்த அரசுல 90% சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னு சுந்தரவல்லி மேடம் சுந்தரவல்லி மேடம் ஒரு சமூக செயல்பாட்டாளர் சுந்தரவல்லி மேடம் பதிவு செய்றீங்க. தமிழ்நாட்டுல 90% பதிவு செஞ்சுட்டாங்க. பிளீஸ், அதாவது நீங்க வந்த விஷயத்தெல்லாம் பேசிட கூடாது சுந்தரவல்லி மேடம். You are saying 90% சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு சந்திரவல்லி மேடம் நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணணுமா?
ஏன் மேடம் கேட்கல? ப்ளீஸ், உங்களுக்கு அப்ப நீங்க தேவை. எது வேணாலும் தவறா பேசிடுவீங்களா? ஒரு விவாதத்தில் ஒரு அதாவது ஒருத்தர் சொல்றதுக்கு ப்ளீஸ் மேடம், நீங்க தவறான ஒரு புள்ளிவிவரத்தை சொல்றீங்க சுந்தரவல்லி மேடம். ப்ளீஸ், தெளிவாவே கேக்குறேங்க. நீங்க எத்தனை சதவீதம்னா 90% சொல்றீங்க, அதை அக்செப்ட் பண்ணணும். ரைட்? நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க 98 நீங்க மேடம் பேச விடுங்க. 98% இவங்க சொன்னாங்க. ஒரு புள்ளி விவரம், ஒரு அமைப்பு அது சரியான புள்ளிவிவரத்தை நீங்க சொல்லணும். அவங்க தவறு சொன்னா இதுதான் புள்ளிவிவரம் டேட்டா சொல்லணும். அவங்க ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. போக்சோல தமிழ்நாடு நான் அவங்க 98 தான் பாத்தீங்க மேடம். நீங்க நம்பர் சொல்லணும் மேடம். நீங்க நம்பர் சொல்லணும் மேடம். உங்களுக்கு விவாதத்துல 2 பேர் எதுக்கு தெரியுமா அழைக்கிறோம்? விவாதத்துல எதுக்கு 2 பேர் அழைக்கிறோம்? விவாதத்துல நெறிமுறைகளை சுந்தரவல்லி மேடம் தெரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். ப்ளீஸ், விவாதத்துல நெறிமுறைகள் 90% சாட்சி போட்டாச்சு. போட்டு தேங்க் யூ. நீங்க பண்ண மக்கள் பார்த்திருக்காங்க. நீங்க ஒரு சமூக செயல்பாட்டாளர், மக்கள் பாக்குறாங்க. நன்றி. இல்ல இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம். ராஜேஸ்வரி பிரியா, நன்றி நன்றி. ராஜேஸ்வரி பிரியா மேடம், நன்றி. ராஜேஸ்வரி பிரியா, கேக்குறீங்க சொல்லுங்க. ராஜேஸ்வரி பிரியா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதன் அடிப்படையில சொல்றாங்க? ப்ளீஸ் ராஜேஷ் மேடம், ப்ளீஸ். இல்ல ஒரே மேடம் மேடம், ஒரு கேஸ் நடந்து நீங்க அது ஃபைல் பண்ணப்படுது, குற்றவாளி அரெஸ்ட் பண்ணப்படுறான், சார்ஜ் சொல்லுங்க. சார்ஜ் சொல்லுங்க. குற்றவாளி அரெஸ்ட் பண்ணப்படுறான், சார்ஜ் ஷீட் போடப்படுது. எப்போ? நீதிமன்றத்துல எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லுங்க. ஏங்க பர்சன்டேஜ் சார்ஜ் ஷீட் போட்டாத மேம் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். மேடம், நீங்க சமூக செயல்பாட்டாளர், யூ நோ வெரி வெல் about the legal procedure. இல்ல நிரூபிங்க.